பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே ராஜன் என்பவர் ஆதார் பொது சேவை மையம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் மத்திய அரசின் திட்டமான பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச வீடுகளை பெற உடனடியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தண்டோரா போட்டு பிரச்சாரம் செய்ததாக கூறப்படுகிறது. 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடுகளுக்கு ஆன்லைன் பதிவு கட்டணமாக 130 ரூபாய் வசூல் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. வீடுகள் முன்பதிவு முடிவடைய உள்ளதாக தகவல் பரவியதால் இவரது மையத்திற்கு பொதுமக்கள் அதிக அளவில் செல்லத் தொடங்கினர். இதையடுத்து டோக்கன் முறையில் பதிவு செய்து தருவதாக கூறி பொதுமக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. செவ்வாயன்று ஏராளமானோர் முன்பதிவு செய்யச் சென்ற நிலையில் ராஜனின் சேவை மையம் பூட்டப்பட்டு மறு அறிவிப்பு வரும் வரை பதிவு நிறுத்தப்படுவதாக எழுதப்பட்டிருந்தது. இதைக் கண்ட பெண்கள் தாங்கள் ஏமாற்றப்படுகிறோம் என்பது கூட தெரியாமல் தங்களை காத்திருக்க வைப்பது நியாயமா என குமுறி தீர்த்தனர். இதுகுறித்து பெரம்பலூரில் பொது சேவை மையம் மூலம் வசூல் வேட்டையில் ஈடுபட்டதாக கூறப்படும் ராஜனிடம் கேட்டபோது திருச்சியில் உள்ள குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் கூறியதால் தாங்கள் முன்பதிவு செய்ததாக தெரிவித்தார். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு தருவதாக கூறி பொதுமக்களிடம் முதலில் சேலம் மாவட்டம் ஓமலூரில் வசூல் மோசடி நடைபெற்றது. இதற்கடுத்த சில நாட்களில் நாமக்கல்லில் இதேபோன்ற வசூல் வேட்டை நடைபெற்றது. தற்போது பெரம்பலூரில் நடைபெற்று வருகிறது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகள் அரசாங்கத்தால் நேரடியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. மேலும் விவரங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அல்லது வட்டாட்சியர் அலுவலகங்களில் கேட்டுப் பெறலாம்.